அனைவருக்கும் வணக்கம். Vivo தரப்புலேருந்து Vivo Z1 Pro ஒரு பாப்புலர் மிட்ரேஞ்ச் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. அதை அடுத்து Vivo இன்னொரு மிட்ரேஞ்ச் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. Vivo Z5 இது சைனாவில் லான்ச் ஆக போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாரும் யோசிக்கிறது என்னென்னா நம்ம Vivo Z1 Pro வாங்கலாமா இல்லைனா Vivo Z5 இந்தியாவில் லான்ச் ஆகிற வரைக்கும் காத்திருக்கலாமா அப்படின்னு தான். ஸோ இந்த வீடியோவில் Vivo Z1 Proவா இல்லை Vivo Z5 வாங்க பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. Vivo Z5 இதுவும் ஒரு மிட்ரேஞ்ச் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் ஆக போகுது. முதல்ல சைனாவில், கூடிய விரைவில் இது இந்தியாலையும் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் Vivo Z1 Proக்கு சிமிலராக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் Vivo Z1 Pro பெஸ்ட்டாக இருக்கா இல்லை Vivo Z5 பெஸ்ட்டாக இருக்கா வாங்க பார்த்துடலாம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1 Pro டால் டிஸ்பிளே 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனலில் வருது. அதே Vivo Z5 6.38 இன்ச், அதுவும் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான், ஆனால் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. அதோட Vivo Z1 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஆனால் Vivo Z5 ரேர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை, AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக Vivo Z1 Pro பஞ்ச் ஹோல் நாச் கொடுத்துருக்காங்க. அதே Vivo S1 வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பெரிய வித்தியாசம் இல்லை. பஞ்ச் ஹோல் நாச் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும், வாட்டர் ட்ராப் நாச் பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூஸ்வலாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுக்கும். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்குது, 1080x2340. அதுக்கப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே 19:5:9. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Vivo Z5 AMOLED பேனல் கொடுத்துருக்கிறதுனால Z1 Proவை விட உங்களுக்கு கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும், கலர்ஸ் எல்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும் AMOLED பேனலில். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா Vivo Z1 Pro ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது பாலிகார்பனேட் பேக் பேனல், அதாவது பிளாஸ்டிக் பேக் பேனல், கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாகவும் ஸ்டர்டியாகவும் இருக்குது. அதே உங்களுக்கு Vivo Z5 ரெண்டுமே பாலிகார்பனேட் பேக் பேனலில் தான் வருது. ஆமாங்க, பிளாஸ்டிக் பேக் பேனல் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் கிரேடியன்ட் டிசைன்ஸில் வருது. Vivo Z1 Pro 3 கலர் வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது, சோனிக் பிளாக், சோனிக் ப்ளூ, அதுக்கப்புறம் மிரர் பிளாக். அதே Vivo Z5 நிறைய கலர் கிரேடியன்ஸில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலர் ப்ராசர் தான். Qualcomm Snapdragon 712 தான் லான்ச் ஆக போகுது, clocked at 2.3 GHz. ஸோ Snapdragon 712 சிப்செட் ஃபர்ஸ்ட் Vivo Z1 Proல தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்ததாக Vivo Z5லையும் அதை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த Snapdragon 712 பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓவர் கிளாக்டு வெர்ஷன் ஆஃப் Snapdragon 710. அதனால பெர்ஃபார்மன்ஸ், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சிமிலராக தான் இருக்கும், பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதோட GPU அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே Adreno 616 தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபன் டச் OS தான், Android 9 தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ரியர் சைடில் ட்ரிபிள் ரியர் கேமராஸோட தான் வருது. Vivo Z1 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிளுக்கு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆனால் Vivo Z5 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரோட லான்ச் ஆகுது. அதுக்கப்புறம் வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 8 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேர் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 48 மெகாபிக்சல் Vivo Z5 தான் கண்டிப்பாக லீடில் இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 32 மெகாபிக்சல் தான். ஆனால் Vivo Z1 Proல பஞ்ச் ஹோல் நாச்சில் கொடுத்துருக்காங்க. அதே Vivo Z5ல உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சில் வரப்போகுது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃபி கேமராவில் சிமிலராக தான் இருக்கும். அதே ரேர் சைடில் உங்களுக்கு Vivo Z5 Realme X, Redmi K20 அளவுக்கு பெஸ்ட் பிக்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1 Pro மேசிவ் பேட்டரி 5000 mAh கொடுத்துருக்காங்க. அதே உங்களுக்கு Vivo Z5 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுவும் குவைட் டீசென்ட் பேட்டரி தான். Vivo Z1 Proல உங்களுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. Vivo Z5ல உங்களுக்கு 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டோட லான்ச் பண்ண போறாங்க. பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது Vivo Z5ல டீசென்ட் பேட்டரி சைஸும் கொடுத்து 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்து Vivo Z5 தான் லீட்ல இருக்கு. அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா Vivo Z1 Pro 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க.
பேஸ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே Vivo Z5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட்டு 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா Vivo Z1 Proவோட பேஸ் வேரியன்ட்டே 14,990 தான் இந்தியாவில் லான்ச் ஆச்சு. அதே Vivo Z5ஓட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்டே 16,000லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 23,000 வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Vivo Z1 Proவா Vivo Z5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே வந்து சிமிலராக தான் இருக்க போகுது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு சிமிலராக தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட் ஸ்பெக்ஸோட பஞ்ச் ஹோல் நாச்சோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து Vivo Z1 Pro ஆப் பண்ணலாம். அதே வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பிடிக்கும், டிஸ்பிளேவும் கேமராவும் பெஸ்ட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து Vivo Z5க்காக காத்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். இது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.